அபிஜித் நேரம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு தெளிவான ஒரு உண்மைய சொல்றேன். அதாவது அபிஜித் நேரம், அந்த சக்தி வாய்ந்த 24 நிமிடத்துல நீங்க எத செஞ்சாலும் வெற்றி தான். மிகப்பெரிய லெவல்ல அது சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்படிலாம் நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். பொதுவாவே இந்த டைம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அபிஜித் அப்படிங்கிறது வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது. இன்ஸ்டால, யூடியூப்ல எல்லாத்துலயுமே ஃபேமஸா போயிட்டுருக்குது. பட் நான் ஒரே ஒரு விஷயம், நான் இந்த விஷயங்கள் அதாவது உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். நான் வந்து வழிபாடுக்கு எதிரான ஆள் கிடையாது. மூட நம்பிக்கைக்கு மட்டும் தான் எதிரான ஆளு. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து லைக்ஸுக்காக, ஷேருக்காக என்ன வேணா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்டா போயிட்டுருக்குது. ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு விஷயத்த ட்ரெண்டு பண்ணிட்டுருக்காங்க. சில விஷயங்கள் வந்து சாஸ்திரங்கள்ல இல்லாதது கூட வந்து ட்ரெண்டா மூட நம்பிக்கையா இருக்கு. இதனால வந்து ஜோதிடத்துக்கும் பிரச்சனையாகுது. அதே மாரி நம்மளுடைய இந்த ட்ரெடிஷ்னல் அதாவது ஹிந்து இதுல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயமும் வந்து அழிக்கப்படுது. சில விஷயங்கள்ல தர்மத்துக்கு எதிராவும் இருக்கு. இதெல்லாம் நெனச்சு கவலையாக இருக்கு. அதனால மட்டுமே நான் வந்து இத சொல்றேன். பொதுவாவே அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா, ஜித் அப்படின்னா வெற்றி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அபிஜித்னா சிறந்த வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த